புரிந்து கொள்ளுகிறவர். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கின்றேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருக்கிற 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கின்றார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். மார்க் 8:1-2-3. பள்ளிக்கூடத்தில் படித்து வந்த மாணவர் ஒருவருக்கு புற்றுநோய் வந்தது. மருத்துவமனையில் மாணவனுக்கு அளிக்கப்பட்ட ஹீமோதெரபி சிகிச்சைக்கு பின்பு தலைமுடி எல்லாம் உதிர்ந்தது. புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற்ற மாணவன் தலைமுடி இல்லாததால் தொடர்ந்து பள்ளிக்கூடம் சென்று படிக்க விரும்பவில்லை. இதை கேள்விப்பட்ட அம்மாணவனுடன் படித்த சக மாணவர்கள் அம்மாணவனின் வீட்டில் சென்று நீ கண்டிப்பாக பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தனர். அழைப்பை ஏற்றுக்கொண்ட மாணவன் பள்ளிக்கூடம் சென்றான். பள்ளி வகுப்பறையில் புகுந்தபோது அவன் கண்ட காட்சி அவனை ஆச்சரியப்பட வைத்தது. அவனைப் போல அவன் வகுப்பில் படித்த மாணவர்கள் அனைவரும் மொட்டை அடித்து கொண்டு அம்மாணவனை வரவேற்றனர். வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் அனைவரும் சக மாணவனின் கஷ்டத்தை புரிந்து செயல்பட்டனர். இதை பார்த்த பள்ளிக்கூடத்தின் மற்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் அருகில் வந்த திரளான ஜனங்கள் 3 நாட்களாய் சாப்பிடாமல் இருப்பதை பார்க்கின்றார். இவர்கள் சாப்பிடாமல் வீடுகளுக்கு சென்றால் வழியில் சோர்ந்து போவார்கள் என்பதை புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து உணவு கொடுத்து பசி தீர்த்து அனுப்பி வைக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நம்மோடு படிப்பவர்கள், நம்மோடு பணி செய்பவர்கள், நம் அறிவில் வாழ்வோரின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வது கால சிறந்ததாகும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரும்.